டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. 28ஆம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்திருக்க மாதிரி சூரியமூர்த்தி என்ற அட்ரஸுக்கும் போகும்னு நினைக்கிறேன். கோர்ட் உத்தரவுப்படி விசாரணையை துவக்க தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது. அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷனே என்னோடது அதிகமாக இருக்குது. ஆகவே நம்பிக்கையோடு போகிறோம். நம்ம தான் நான் தான் டெல்லியில் போய் கொடுத்தேன். பெஞ்சு ஆனரபிள் ஹைகோர்ட் பெஞ்ச் நீதி அரசர் சுப்பிரமணியம் அமர்வு தீர்ப்பை வழங்கியதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன். உடனே அது தோக்கணும்னு கொடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி தரப்பில் பழனிசாமி தரப்பில் அது உடனே ஆரம்பிங்க, இல்லைன்னா எலெக்ஷன் டைமில் மாட்டிக்கிட்டு ரெட்டையர் இல்லாமல் போயிடும் என்ற பயத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க, மூவ் பண்ணல, அப்படியே பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லி 28ஆம் தேதி அப்பீராக சொல்லியிருக்கு. இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுக்காக நான் பல வருஷம் ஓடாடி இருக்கேன். அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலையிடுது அது இதுன்னு. எனக்கு நம்புகிறேன், நீதிமன்றத்தை நம்புகிறேன். டெல்லி உயர் நீதிமன்றம் இங்கெல்லாம் போய் கேஸ் போட்டோம். ஆகவே உச்சநீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன். இது ஏதாச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். எனக்கு ரொம்ப கிளியர் பாயிண்ட். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரே வரியில் சொல்கிறோம். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இடையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வயலேஷன் ஆகிடும். இதெல்லாம் வேலையில்லாமல் வேணும்னு பண்ண வேலை இதெல்லாம். ஆகவே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கேன். ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஈரோடு எலெக்ஷனை தவிர பியாண்ட் ஈரோடு எலெக்ஷன் ரெட்டை இலை கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியும் தவறாக கொடுத்துட்டாங்க. தப்பு பண்ணியிருக்கேன், உங்கள் மேலே கண்டெம்ட் போவோன்னு சொல்லி நான் ஏற்கனவே பெட்டிஷன் போட்டு கண்டெம்ட் போனேன். எப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகிற நிலைமை வரும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கேன். நியாயமான நடவடிக்கை வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது வரலன்னா அப்புறம் 28ஆம் தேதி என்னெல்லாம் என்கொயரின்னு பார்த்துட்டு விரைவாக நடக்கிறது நல்லதாக போய் முடியணும். ஆகவே பழனிசாமி செய்திருக்கின்ற தவறுகள் எல்லாம் அங்கே ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சரியாக வரலன்னா அடுத்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கும். இதுதான் நான் இப்பொழுது எனக்கு கிடைத்த தகவலை உங்களோடு நான் பரிமாற்றம் செய்து கொண்டேன். கரண்ட் நியூஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அந்த இன்டிமேஷன் வந்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தவங்களாம் போவோம், அதில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் போகும். தம்பிதுரை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சி அமையாது, ஒருபோதும் இதுவரையிலும் இல்லை அப்படின்றாரு. ஆனால் அமித்ஷா கூட்டணி அமைச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சீனியர் லீடர். ரொம்ப நேரம் ததாபுதான்றார். அவரும் சரியாக வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஏன்னா ஏடிஎம்கே வரலாறுலேயே யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காத ஒரு தலைவர் இருந்தால் அது எங்கள் அண்ணன் தம்பிதுரையாக தான் இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அவர் பாவம். 2 இங்கிலீஷில் சொல்லுவான், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் புரோக்கர்னுவான். அதில் எந்த ரகம் அவருன்னு தெரியாது. இவர் அனுப்பிச்சாங்களாம் அம்மா பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்லி. நான் சொல்கிறேன், ஆமாம் நானும் பார்த்தேன், உங்களை அனுப்பிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை தேர்தலில் புகழெழுதி நிற்கிறதுக்கு லேட்டான உடனே உங்களை பெங்களூருக்கு போய் உடனே அவர் என்ன தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைன்னு. அப்புறம் பிஜேபியோட ஏடிஎம்கே இல்லையா, தின்ன காலியான உடனே திமுக இல்லையான்றாரு. ஆமாம், 10 மாதம் இருந்துச்சு ஏடிஎம்கே. 5 வருஷம் திண்ணையில் போய் உடனே உட்காந்து திமுகவும் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லியே ஏன் தம்பிதுரை இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள்? அப்புறம் அது சொல்லணும் இல்லை, அம்மா வேணான்னு சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி. நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், எந்த காலத்துலேயும் கிடையாது இந்த கட்சியோட கூட்டணின்னு சொன்னாங்களே, அதையும் அவங்க தானே சொன்னாங்க. முதல் 2 சொல்லிட்டு அவர் புரட்சி தமிழர்ன்றாரு. அந்த ஆள் துணை சபாநாயகராக நாடாளுமன்றத்தில் இருந்தவருக்கு அந்த கேடு. இந்தியாவில் இருக்க பணக்கார புள்ளியில் அவரும் ஒருத்தர், எழுதிக்கோங்க. இவர் ஹைவேஸ் அண்ட் சர்ஃபேஸ் மினிஸ்டராக இருந்தாருன்னு அங்கே இருந்த சீனியர் செக்ரட்டரி தலையில் அடிச்சுக்கிட்டார். வெறும் மோசமாக, வெளியில் சொல்லக்கூடாது நான், ஏன்னா நான் ட்ரஸ்டியாக இருந்தேன் நியூ மேங்களூர் போர்ட் ட்ரஸ்ட்டில். அதனால் அந்த யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ நீ இவ்வளோ நாள் இல்லைன்னு சொன்னதும், அம்மா கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன் தம்பிதுரை நீ அதெல்லாம் வெளியில் சொல்லணுமா இல்லையா தம்பிதுரை? அதையெல்லாம் சொல்லாமல் சொன்னார். என்ன
என்னங்க நியாயம்? இது மாதிரிலாம் பேசிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த கட்சியில் யார் யாருக்கு பங்கு இருக்குது, இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையிடுவாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அட்டகாசமாக பதில் வந்துருச்சு. அவர் சொல்லி முடித்த உடனே கிருஷ்ணசாமின்னு நினைக்கிறேன் சார் கேட்டார் கேள்வி. கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, நாங்கள் சும்மா சும்மா அதெல்லாம் கூட்டணியில் சேர முடியாதுங்க, கூட்டணி வருவோம், ஒரே எண்ணத்துக்கு தான் வருவோம், ஆட்சி அமைச்சா எங்களுக்கு பங்கு மினிஸ்டர் கொடுக்கணும். இதை நேற்று பழனிசாமி சொல்ல வரல. அது கூட்டணின்றாரு, அப்புறம் அதிகாரன்றாரு, ஆட்சி கட்டல்ன்றாரு. அல்ல, அமையப்பெறுகிற ஆட்சி. சப்போஸ் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் மந்திரி சபையில் இருக்கோம், வேற கட்சிக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு அப்படின்னு நிறுத்தி சொல்ல வரல பழனிசாமி. நான் சொல்லித்தரேன், அதை கிளியராக சொல்லியிருக்கணும் பழனிசாமி. ஒரு விஷயம் இப்போ வந்துருவோம். இப்போ காலையில் சொன்னார்ல, இவர் சொன்னார்ல, தம்பிதுரை சொன்னார், பழனிசாமியும் சொல்கிறாரு, ஜகா வாங்குறாரு ஜெயக்குமார். அப்படியே பேசும்போது நேற்று 5 நாளாக காணாமல் போயிட்டார். உள்ளுக்குள்ளே பிரிஸ்டீஜும் ஒதுக்கிது. இந்த பக்கம் என் பையனை நானும் தோத்துட்டோம், நான் முடிசூடாமன்னு தோக்கிறதுக்கு காரணம் பிஜேபி, ஆட்சி போனதுக்கு காரணம் பிஜேபி, எல்லாம் இந்த பிஜேபியால் தான் சொன்னார். அவர் அப்படி ஜகா வாங்குறாரு, இது அப்படி பேசுகிறாரு. இப்போ இவர் பழனிசாமி சொன்னார், தம்பிதுரை சொல்கிறாருன்னா ஒரு சின்ன வேலை, மிஸ்டர் தம்பிதுரை, ஐ நோ வேர் யூ ஆர் கெட்டிங் த மெட்டீரியல், லேட்டர் யூ ஆர் கோயிங் டு டெலிவர் இன் த பார்லிமெண்ட். யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட சொல்லி எழுதி கேளுங்க. டூ அமித்ஷான்னு அட்ரஸ் போட்டு என்டிஏ அலையன்ஸ் உண்டு, ஆனால் ஒரு கால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம், கூட்டணியில சேர்க்க மாட்டோம். தைரியம், தில்லு, திராணி இதெல்லாம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் ஒரு லெட்டரை எழுதி அமித்ஷாவுக்கு மெயில் பண்ணிட்டு அதை பிரஸ்ல கொடு. பிரஸ்ல தம்பிதுரை உட்கார வச்சுக்கோ, யார் வேணாலும் உட்கார வச்சுக்கோ. இப்போ ஜெயக்குமார் உட்கார மாதிரி இல்லை, அதனால யாரையாவது உட்கார வச்சு பாருங்க, நாங்கள் லெட்டரை எழுதிட்டோம், கூட்டணியில் இருப்போங்க பிஜேபியோட, ஆட்சி அமைஞ்சா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் மந்திரி சபையில். இதுதான் எங்கள் தலைவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்க, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, ஏன் கலைஞர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது அம்மா சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ கூட இளங்கோவன் போய் கெஞ்சினார், ஒரு ரெண்டு மந்திரி கொடுங்க, எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க, மத்தியில் மாத்திரம் கூட்டணியில் இருக்கீங்களே, நியாயமானு கேட்டார் மறைந்த இளங்கோவன் அண்ணன். இப்போ கலைஞர் சொன்னார், டே பெரியார் பேரனுக்கு என் நெஞ்சத்தில் இடம் இருக்கு. அவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரும் அதற்கு ஒத்து வரவில்லை. தேசிய கட்சி உள்ள வந்துன்றதுல ரொம்ப கூர்மையாக இருந்தார்கள், அம்மாவிலிருந்து தலைவர்லேருந்து எல்லாரும். திஸ் ஹிஸ்டரி ஆஃப்டர் த தமிழ்நாடு இதுதான் நடந்துச்சு திராவிட ஐடியாலஜியில். நான் என்ன சொல்றேன், லெட்டர் எழுது. அம்மாலாம் அடிக்கடி எழுதுவாங்கல்ல. அம்மா ஒரு கட்டத்தில் மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு தலைமை கழகத்தில் இந்த மகாலிங்கத்தை விட்டு லெட்டர் எழுதி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப நீ எழுது, லெட்டர் எழுது. லெட்டர் எழுதி, மோடி அவர்களே நீங்க வந்தீங்க, நான் உங்களோட உட்கார்ந்துருந்தேன் ஸ்டேஜில், எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, பாருங்க நான் உங்களுக்கு ஷால் போட்டேன், நான் உங்களுக்கு எல்லாம் போட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன திரும்பி கூட பார்க்கல, மரியாதை கொடுக்கல. நான் ஒரு பார்ட்டி பார்ட்னர் தானே, அலையன்ஸ் பார்ட்னர் தானே, அப்ப எனக்கு நீங்க மரியாதையா ஒரு ஷால் போத்திருக்கணும்ல, செய்யவே இல்லை. எழுச்சி போயிட்டீங்க, போனவங்களை கூட்டு வந்த பின்னாடி கையை தூக்கி நிறுத்துறீங்க. ஆகவே அப்படிப்பட்ட அவமரியாதை ஏற்பட்டுச்சு, அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கேன், எல்லாரும் போயிட்டாங்க, ஒண்ணுமே புரியல. ஸ்டேஜில் நின்று என்னை வேலுமணி என்ன நின்றுருக்கீங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அமித்ஷாஜி, நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், கூட்டணி வச்சுக்கிறோம், ஆனால் உங்களை எந்த காலத்திலையும் நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரே லெட்ரு நான் வேணா எழுதி தரேன், உனக்கு 10 நிமிஷத்தில் எழுதி 10 வரி எழுதி தரேன், நீ அதை அனுப்பிச்சிட்டு ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணோம். இங்கிலீஷ் ப்ரெஸ் எல்லாம் போகணும், NTTV, CNN, IBN எல்லாருக்கும். அதே மாதிரி UNI, இங்கே இருக்க எங்களுடைய எல்லா ப்ரெஸ், தமிழ்நாட்டில் இருக்க ப்ரெஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுக்க தயாரா? வாயை திறக்க யோகியத்தில் உட்கார்ந்துருக்க பக்கத்தில் நீ NDA கூட்டணி அமையுன்றாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசல. NDA கூட்டணி அமையும் நீங்க சொன்னா, MGR அம்மா கூட்டணி தான் சார் அமையும், என்ன தலைவர்னு சொன்னதுக்கு நன்றி, ஆகவே நான் தான் முடிவெடுப்பேன் சொல்லு. என்ன தினம் வேஷம், தினம் ஒரு டிராமா. வெளியில பிரஸ் மீட் பண்ண முடியல. அந்த பிரஸ்காரங்களுக்கு சண்டைக்கு போறதுக்கு தொழிலா வச்சிருக்காங்க. அது இந்த பிரஸ்காரங்க எனக்கு தெரியல, சென்னை பிரஸ்ல
திரும்பி 2 ஏறினா நல்லா இருக்கும். ஜெயக்குமார என்ன சொன்ன, கூட்டணி இல்லை, அதனால தான் தோத்தேன், முடிச்சூடா மன்னனா இருந்தேன், இந்த வண்டி பழைய வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஏன் திருப்பி அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க நீங்கள்? அப்புறம் இன்னொரு தமாஷ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப காமெடியாக இருக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சசிகலாவும் அவருக்கு சசிகலாவுக்குமே ஆவறதில்லை, ரொம்ப நாளாக பேசுறது இல்லை, அந்த அம்மா சேர்க்கறது இல்லை. அவர் சொல்கிறார், சசிகலாவும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியிலே தான் இருக்காங்க, நீ இருக்கியா இல்லையான்னு முதல்ல சொல்லு. யார் சொல்கிறது? இங்கே வந்து அமித்ஷா உங்களை பார்த்தாரா? சொல்லுங்க. இல்லை பிரதமர் மோடி உங்களை கூட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரா? உங்களையே ஃபுட்பாத்தில் நிற்க வச்சுட்டு போயிட்டாருங்க. இதில் வேற இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு இவரு சொல்லிக்கிறார் பெருமையா, அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. யாரும் இல்லை. உங்கள் 3 பேர்த்தையும் எந்த காலத்திலையும் என்டிசி சேர்க்கவே மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் ஆல்ரெடி அனௌன்ஸ். யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாதுங்கிறது அலையன்ஸினுடைய இது. இன்னமும் வெக்கம் மான விட்டுட்டு அந்த ஆள் அசிங்கமாக பேசிட்டு இப்போ வந்து மறுபடியும் பூசிக்கலாமா, ஒட்டிக்கலாமா? அண்ணாமலைகிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தேன். திரு அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்ட், வெளியே வந்துடுவார், ரோஷத்தோடு இருக்கார் அப்படின்லாம் பேசினார். 100 பேரை பொதுக்குழு உறுப்பினராக போட்டு அதில் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது போஸ்டர்ஸ் பார்த்தேன். வேண்டும் வேண்டும் மீண்டும் அண்ணாமலை வேண்டும் நடிச்சு விட்டிருக்காங்க போஸ்டர்ஸ். அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியல. நயினார் கரெக்டாக போய் சொல்லிட்டார். நயினார் நாங்கள் இந்த பதில் வந்து எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணுங்க, கூட்டணி பற்றி, ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்றது பற்றி, ஷேர் பற்றி எங்கள் பிஜேபி தலைமை தான் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டார். ஆகவே இந்த கூட்டணியை பார்த்து கிண்டல் அடித்து சிரிக்கிறது இல்லாமல் நகைப்புக்குரிய கூட்டணியாக மாறி கேவலமையே அசிங்கமையே இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படி சார் ஜனங்க ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் பார்த்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் ஐடியாவை பழனிசாமி. நடக்காது பழனிசாமி, வேலைக்கெல்லாம் ஆகாது. இந்த தடவை நீ 20 கோடி தொகுதிக்கு இருக்கனால வேலைக்காக ரொம்ப கிளியராக முடிஞ்சு போச்சு. ஃபினிஷ். ஏடிஎம்கேனுடைய சரித்திரத்தை நீ முடிக்கிறியான்ற நேரம் வந்துருச்சு. முடிக்காம நிறுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாரெலாம் இருக்குது, வார் நல்லா இருக்கும் அரசியல் பொலிட்டிக்கல். எனக்கு கொஞ்சம் வார் இருக்குது, உனக்கு எனக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன். தமாஷா இருக்கும் பாரு. எல்லாரும் எவிடன்ஸோட வண்டி, பிரச்சார வண்டி, நீங்கள் பேசுறது, புத்திசாலிகள் பேசுறதுலாம் ஊராக கிராமமாக போய் போட்டு காமிப்போம். அதுவே கவலைப்பட மாட்டோம். இதுதான் நடந்துச்சு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.